இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனம். ஒருவர் முதலாக அமெரிக்கா தேசத்திற்கு சென்றாராம். நியூயார்க் விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரிய ஸ்கிரீனில் தோல்வி 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 என்று வந்து கொண்டிருந்ததாம். அதை பார்த்த அந்த மனிதர் சோர்வடைந்தார். அதைத் தொடர்ந்து அதே ஸ்கிரீனில் இப்படித்தான் இந்த மனிதனின் வாழ்க்கை ஆரம்பமானது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் முறியடித்து அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியானார். அவர்தான் மதிப்பிற்குரிய ஆப்ரஹாம் லிங்கன் என்று தெரிவித்ததாம். தான் படிக்கும் காலத்தில் புத்தகங்கள் கூட வாங்க முடியாத நிலைமையில் இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய கிராமத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கும் ஒருவரிடம் புத்தகத்தை இரவலாக பெற்றார். 3 நாட்களுக்குள் புத்தகத்தை திரும்ப தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த புத்தகத்தை அவர் கொடுத்தார். படித்து முடித்த ஆப்ரஹாம் புத்தகத்தை தன் வீட்டின் கூரையில் சொருகி வைத்தார். அன்று பெய்த பெரும் மழையினால் கூரை விழுந்து புத்தகம் நனைந்து போயிற்று. நனைந்த புத்தகத்தை உலர வைத்து புத்தகம் பெற்றவரிடம் திரும்ப கொடுத்த போது அவர் அதை வாங்க மறுத்து அதற்குரிய பணத்தை தரும்படி கேட்டார். ஆப்ரஹாம் லிங்கனோ தன்னிடம் பணம் இல்லை என்றார். அவர் அப்படியானால் நீ ஒன்று செய், என் குதிரைக்கு பதிலாக 2 நாட்கள் என் நிலத்தை நீ உழ வேண்டும் என்றாராம். நீ அப்படி செய்தால் இந்த புத்தகத்தை நீயே வைத்துக் கொள்ளலாம் என்றார். ஒரு புத்தகத்திற்காக ஆப்ரஹாம் லிங்கன் அந்த வேலையை மிகவும் சந்தோஷமாக செய்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்று வெற்றியின் பாதையில் வீறு நடை போடுகிறவர்கள் எல்லாம் ஒரு நாளில் தோற்று போனவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தோல்வியில் துவண்டு போகாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் காலத்தை நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். இந்நாட்களில் நம்மை சுற்றிலும் பலர் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் தேவனியும் இல்லாமல் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் உண்டு. அவற்றை நமக்கு கொடுக்க தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். எடுத்து சுதந்தரிக்க வேண்டியது நமது கடமையாகும். லூக்கா 5 அதிகாரத்தில் இரவு முழுவதும் கண் விழித்து மீன் பிடித்த பேதுருவுக்கு பெருத்த ஏமாற்றம். ஒன்றுமே அகப்படவில்லை. அந்த பேதுருவின் படகில் இயேசு ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பின்னர் ஏமாற்றத்தோடு இருந்த அவர்களிடம் ஆழத்திலே போய் வலைகளை போடுங்கள் என்றார். பேதுரு இயேசுவின் வார்த்தையின்படியே வலையை போட்டு தன் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாகவும் படகு அமிழத்தக்கதாகவும் ஆசீர்வாதமான மீன்களை பிடித்தான். அது மட்டுமல்ல, மற்ற படவிலிருந்த கூட்டாளிகளும் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அந்த அளவுக்கு மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தங்கள் படகை இயேசுவுக்கு கொடுத்த பேதுருவுக்கு ஆசீர்வாதம் உடனடியாக கிடைத்தது. மட்டுமல்ல, எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்று பூரண ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, கலக்கம், தோல்வி, நோய், துக்கம், பயம், கடன், என் எதிர்காலம் என்ன ஆகுமோ என வறண்ட நிலைமையில் காணப்படுகிறீர்களா? ஆசீர்வாதத்தின் ஊற்றாம் இயேசுவை உங்கள் படகில் ஏற்றிக் கொள்ளுங்கள். இதுவரை உங்கள் பிரயாசத்திற்கேற்ற பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு இடமளித்தால் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம். தேவ ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட பல்வேறு விதமான தோல்வியினால் ஆண்டவரே, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீர் பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே
நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக ராஜா. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருடைய சிரசின் மேலும் ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.